மூடிய கதவுகளை தேவன் திறப்பார். அன்பானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று ஒரு முக்கியமான தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏசாயா 45:2 கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் மேடுகளை சமமாக்குவேன், வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து போடுவேன். இந்த வார்த்தை இன்று யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கான இந்த செய்தியை பகிர்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் கதவுகள் மூடப்பட்டிருக்கும். நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் திறக்காது. வேலைக்காக முயற்சி செய்வோம், ஆனால் வேலை கிடைக்காது. ஒரு நல்ல காரியத்திற்காக காத்திருப்போம், ஆனால் வழி தெரியாது. நாம் ஜெபிப்போம், ஆனால் பதில் வருவது போல தெரியாது. அப்பொழுது நம்முடைய மனதில் ஒரு கேள்வி வரும், கர்த்தாவே, எனக்கு இந்த கதவுகள் எப்பொழுது திறக்கும்? ஆனால் இன்று தேவன் உங்களிடம் சொல்கிறார், நான் உனக்கு முன்னே போவேன். எவ்வளவு பெரிய கதவு இருந்தாலும் தேவன் அதற்கு முன்னால் சென்றால் அது பெரிய பிரச்சனை இல்லை. வெண்கல கதவுகளையும் அவர் உடைக்க முடியும், இரும்பு தாழ்பால்களையும் அவர் முறிக்க முடியும். நம்மால் முடியாத தேவனால் செய்ய முடியும். ஆனால் இன்று உங்க வாழ்க்கையில் ஒரு கதவு மூடப்பட்டிருக்கிறது என்பதற்காக சோர்ந்து போகாதீர்கள். ஒருவேளை அந்த கதவு ஏன் மூடப்பட்டது என்று உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை விட முன்னால் செல்கிறார். சில நேரங்களில் நாம் ஒரு கதவு திறக்க வேண்டும் என்று தேவனிடம் கேட்போம். ஆனால் தேவன் சொல்லுவார், நான் உனக்காக இன்னும் சிறந்த கதவை வைத்திருக்கிறேன். நமக்கு தெரிந்தும் இன்றைய நிலை மட்டுமே. ஆனால் தேவனுக்கு தெரியும் நம்முடைய நாளையும், நாளைக்கு அடுத்த நாளையும். அதனால் தேவனுடைய நேரத்தை நம்புங்கள். இந்த வசனத்தில் இன்னொரு அழகான காரியம் இருக்கிறது. கர்த்தர் சொல்கிறார், அந்த ஹாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடங்களில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். இதன் அர்த்தம் என்ன? நமக்கு தெரியாத இடத்திலும் தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை வைத்திருக்க முடியும். நாம் பார்க்காத இடத்திலும் ஒரு வழி இருக்கலாம். நாம் எதிர்பார்க்காத ஒருவரின் மூலம் உதவி வரலாம். நாம் நினைக்காத ஒரே இடத்திலிருந்து ஒரு வாய்ப்பு வரலாம். அதனால் இன்று நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு வழி தெரியவில்லை என்றாலும் என் தேவனுக்கு வழி தெரியும். ஒருவேளை நீங்கள் இன்று கண்ணீரோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்கள் குடும்பத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம். உங்கள் குழந்தைக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம். உங்கள் வேலைக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம். உங்கள் கடன் பிரச்சனைக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் தேவன் உங்களை மறக்கவில்லை. நீங்கள் ஜெபித்த ஒவ்வொரு ஜெபமும் அவருக்கு தெரியும். நீங்கள் சிந்தின ஒவ்வொரு கண்ணீரும் அவருக்கு தெரியும். நீங்கள் காத்திருந்த ஒவ்வொரு நாளும் அவருக்கு தெரியும். ஆகையால் சோர்ந்து போகாதீர்கள். தேவன் உங்கள் முன்னே செல்கிறார். உங்கள் முன்னால் இருக்கிற வெண்கல கதவு எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அதை உடைக்க வல்லமை உள்ள தேவன். இன்று உங்கள் வாழ்க்கையை ஒரு சிறிய ஜெபம் செய்வோமா? வாழ்க்கைக்காக, கர்த்தராகிய இயேசுவே, என் வாழ்க்கையில் மூடப்பட்டிருக்கும் கதவுகளை நீர் அறிந்திருக்கிறீர். என்னால் முடியாத காரியங்களை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கின்றேன். எனக்கு முன்னால் நீர் செல்லும். என் தடைகளை நீக்குங்கள். எனக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை சரியான நேரத்தில் வெளிப்படுத்துங்கள். நான் உம்மை நம்புகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். அன்பானவர்களே, இன்று ஒரு வார்த்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என் கதவு மூடப்பட்டிருக்கலாம், ஆனால் என் தேவனுக்கு எந்த கதவும் மூடியதல்ல. தேவன் உங்களுக்கு முன்னே செல்வாராக. உங்கள் வாழ்க்கையில் மூடப்பட்ட கதவுகள் திறக்கப்படுவதாக. உங்கள் கண்ணீர் சந்தோஷமாக மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். ஆமென்.